ஸோ இதில் வந்து ஒரு ஷால் வந்து நம்மளே எப்படி நான் மேக் பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு சாரியை வந்து ஹாஃபாக கட் பண்ணி ஷாலுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஸ்கர்ட் தைச்சதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் இருந்த ஃபேப்ரிக்கில் வந்து நான் வந்து ஷாலுக்கு வந்து பார்டர்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ பார்டரை வந்து ரெண்டாக மடித்து அதை தான் நான் வந்து வித்து எடுத்திருக்கேன் நான். ப்ளஸ் வந்து அந்த ஸ்கேலப்புக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அது வரைஞ்சிக்கோங்க. வரையறதுக்கு முன்னாடி கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கோடு போட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல முடியணுன்றதுக்காக, ப்ளஸ் கீழே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக நான் 1/2 இன்ச் கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சி அதுக்கப்புறம் அடியிலே தைச்சி எடுத்துக்கிறேன் நான். அந்த ஸ்கேலப்பை வந்து பொறுமையாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்பும் போது நல்லா ஒரு மூன் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே. இப்போ வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஷார்ப்பாக அந்த எட்ஜில் டேர்னிங்கில் மட்டும் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஏற்கனவே நிறைய ஸ்கேலப் டிசைன்ஸ் நம்ம வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ ஃபேப்ரிக்கை வந்து ஸ்டிச் பண்ணது இடத்துல வந்து நல்லா திருப்பிக்கோங்க. ஸோ திருப்பி நீங்கள் வந்து அயன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே நம்ம விட்டுருக்க ஃபேப்ரிக்கை வந்து மடிச்செடுத்து நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மடிச்செடுத்ததில் நம்ம பின் பண்ணதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ நான் இதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஷால் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஃபஸ்ட் மெத்தட். ஸோ தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஷால் நம்ம சாரீ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்டர்ஸ் வந்து கார்னர்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. அந்த ஷேப் ஹாஃப் மூன் ஷேப் வர அளவுக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ஃபேப்ரிக். ஸோ ஒன் சைட் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கீழே வந்து முந்தியில் வந்து நான் சாரியில் வந்து முந்தி பாட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த முந்தி பாட்டை வந்து இந்த ஷாலில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஓவர்லாக்கும் போட்டுடுறேன். இப்போ நம்ம வந்து திருப்பிட்டு ஸ்டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 சாரியில் வந்து ஒரு சாரீ ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு, மீதி இருக்க ஃபேப்ரிக்கில் வந்து இந்த ஷாலில் வந்து ஸ்கேலப் அண்டு முந்தி பாட்டை வந்து இந்த ஷாலில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தாவணி போடும்போது அந்த தாவணி பாட்டு வந்து அந்த சாரியோட மர்ஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதே மாதிரி ஸ்கேலப் வரைஞ்சி திருப்பிட்டு ஓவர்லாக் பண்ணிட்டேன் மடித்து தைக்காத. ஸோ அதோட இது பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ஹாஃப் சாரியில் வந்து ரிமைனிங் பார்ட்டில் இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டேன். ஸோ ஆல் ஓவர் தாவணியில் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷாலோட ஃபைனல் அவுட்புட். ஸோ சாரியோட முந்தியை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். சாரியிலே அந்த டாசல்ஸ் இருந்துச்சு அந்த முந்தியில், ப்ளஸ் சைடில் அந்த ஸ்கேலப்ஸ் ஆல் அரவுண்ட். ஸோ இது வந்து நீங்கள் சுடிதாருக்கும் ஷாலாக யூஸ் பண்ணலாம். இது ஹாஃப் சாரிக்கும்